அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ட்விங்கபிள் ஆனி. அண்ட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, உலகத்திலே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சஸ்டான பிளேசஸ் இருக்கும் இல்லையா? அது என்னென்ன பிளேஸ் அப்படிங்கிறத வந்துட்டு இன்னைக்கு பார்க்கலாம். இதுவரைக்கும் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பமுக்கலி டைமண்டின்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து டர்க்கி நாட்டில் இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இயற்கையாகவே வந்துட்டு ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அது என்ன அப்டின்னா, கெமிக்கல் செடிமெண்ட் இருக்கு இல்லையா? அது மூலியமா வந்துட்டு, இதுல வந்து நெறையாவே வந்துட்டு படிமங்கள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நேச்சுரலாவே வந்துட்டு படிமம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அந்த கெமிக்கல் என்ன அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, கால்சியம் கார்பனேட். அதனாலேயே இந்த பிளேஸ் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஒயிட்டிஷ்ஷா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம, இந்த இடம் வந்துட்டு ஹாட் ஸ்ப்ரிங்க்கு வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பிளேஸ். இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா, கண்டிப்பா ஹாட் ஸ்ப்ரிங் வந்து எடுத்துக்கலாம். தப்பே இல்ல. பத்தாதைக்கு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா ஹீட்டா இருக்கும். ஒரு 20°C அளவுக்கு இந்த வாட்டர் வந்துட்டு இருக்கும். அதனால நீங்க வந்துட்டு தாராளமா ஸ்விம் பண்ண முடியும். அலவுட் இருக்கு. பட் என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட டயம் மட்டும் தான் அங்க வந்து குடுப்பாங்க. இந்த இடத்துல வந்துட்டு தண்ணியும் வந்து இருக்கிறனால, அப்படியே ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா வந்துட்டு இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பவே வந்து ஸ்பெஷலா பார்க்கப்படுது. இந்த கால்சியம் கார்பனேட் வந்து ஒரு நாள்ல வந்து கிரியேட் ஆயிருச்சான்னா கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட 1000 இயர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரியான ரிப்பீட்டட் விஷயமே நடந்ததுனால தான், இது பார்த்தீங்க அப்டின்னா, பார்க்கறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்லோப் மாதிரி தான் தெரியும். பட் நம்ம பக்கத்துல போய் பார்த்தோம் அப்டின்னா, அது ரொம்பவே வந்து ஹார்டா, தடிமனா இருக்கும். ஒவ்வொன்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ டெப்த் இருக்கும். அவ்ளோ 1000 இயர்ஸோட செடிமெண்ட் தான் வந்து நமக்கு இந்த மாரி ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கு. அண்ட் இதுல வந்து வாட்டர் ஃப்ளோ இருந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, சீ ஆஃப் ஸ்டார்ஸ். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மால்தீவ்ஸ் போயிருந்தீங்க அப்படின்னா தெரியும். இது வந்து மால்தீவ்ஸ்ல தான் இருக்கு. இது வந்து லேட் சம்மர்ல வந்துட்டு பார்க்கலாம். இது எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, நீங்க கடல்ல வந்துட்டு நட்சத்திரங்கள் மாதிரி வந்து தெரியும். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தோம்னா, ஒரு பிளாங்க்டன்ஸ் வந்துட்டு வளருது. ஸோ, அந்த பிளாங்க்டன்ஸ் மூலியமா தான் இது வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டார் மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து குடுக்குது. ஒரு ஸ்கைல வந்து எப்படி ஸ்டார்ஸ் இருக்கோ, அந்த மாதிரி கடல்ல வந்து இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் குடுக்கும். இதுல என்ன அப்படி அது என்ன மாதிரியான பிளாங்க்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லூமினன்ட்டான ஃபைட்டோபிளாங்க்டன் அப்படின்னு சொல்லுவோம். பயோலூமினன்ட் அப்படின்னா, நேச்சுரலான ஒரு கிரியேச்சர் ஆல்கேவா இருக்கும். அண்ட் அந்த ஆல்கே பார்த்தோம் அப்படின்னா, நல்லா வந்து ஒளி தரக்கூடிய அந்த கன்டென்ட் வந்து அதோட பாடியில பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ, இதத்தான் வந்துட்டு பயோலூமினன்ட் ஃபைட்டோபிளாங்க்டன் அப்படின்னு சொல்றோம். இது எந்த மாதிரியான பிளாங்க்டன் அப்படின்னு பார்த்தா, பிளாங்க்டன்ஸ்லயே வந்து நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. ஏன்னா, ஒவ்வொரு பகுதியிலயும் ஒவ்வொரு விதமா காணப்படும். ஆனா, இந்த மால்தீவ்ஸ பொறுத்தவரைக்கும், இந்த இடத்துல என்ன மாதிரியான ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் வந்துட்டு இந்த ஒரு எஃபர்ட்ட குடுக்குது அப்படின்னா, லோடினியம் பாலிட்ரம் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு ஆல்கேவால தான் வந்துட்டு அந்த கடல்ல வந்து இந்த பகுதியில அதிகமா இருக்கிறனால, நைட் டயத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ஸ்டார்ஸஸ் வந்து சீல மிதந்திருந்தா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் குடுக்கும். இது வந்து அந்த தண்ணீல வந்து இருக்கறனால அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நார்மலா இருக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா, கடலோட அலைகள் வந்துட்டு சேர்த்து அத எடுத்துட்டு வர்றதுனால, அந்த கடல் கரையில வந்து பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து ரொம்பவே வந்துட்டு உண்மையாலுமே ஒரு ஸ்கைல வந்து இருக்கிற மாதிரியான ஸ்டார்ஸஸ் மாதிரியான ஒரு தோற்றத்த வந்து இது வந்து குடுக்குது. ஸோ, இதனால இந்த பிளேஸ் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. டெட் வ்லீ அப்படின்னு சொல்லக்கூடிய இது. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமீபியா சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ்ல வந்துட்டு இது இருக்கு. வ்லீ அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜ்ல வந்துட்டு வேலின்னு சொல்லப்படுது. அதாவது டெட் வேலி அப்படிங்கிறது தான் வந்து டெட் வ்லீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இயற்கையாவே இந்த இடத்துல பார்த்தோம்னா, ஒரு செடிமெண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அது என்ன செடிமெண்ட் அப்படின்னா, ஒயிட் க்ளே. இந்த இடத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மண்ணு ஃபுல்லாமே வந்து ஒயிட்டா இருக்கும். இது எப்படின்னா, ஒரு காலத்துல வந்துட்டு இங்க வந்து ஒரு ரெயின் வந்து வந்ததாவும், அந்த ரெயின் மூலியமா இந்த ஒயிட் க்ளே வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகி இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த பிளேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, மரம் ஏன் வந்துட்டு டீகே ஆகல அப்படின்னா, இது வந்து ஒரு வகையான ஃபங்கஸ் மூலியமா இது வந்து சாப்ட்டுருச்சு. அந்த செல் எல்லாமே வந்து டெட் ஆனாலும், அந்த ஃபங்கஸ் மூலியமா.
அதுக்கப்புறம் வந்து டீகே ஆகாம இருக்கதுக்கு, அங்க இருக்கக்கூடிய அந்த மண்ணும், அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல அந்த பேஞ்ச அந்த ரெயின்ஃபால் உடைய அந்த கான்சன்ட்ரேட்னால அது அப்படியே இருக்கு, இப்போ வரைக்கும். பிளாக் ட்ரீஸ், பீச் மாதிரி ரொம்ப ப்ளீச்டான ஒயிட் சாண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல டீப் ப்ளூ ஸ்கை, அதுக்கப்புறம் வந்துட்டு டஸ்டி ரெட்ல இருக்கக்கூடிய டியூன்ஸ். இதெல்லாம் தான் வந்து அந்த இடத்த வந்து ரொம்பவே அழகாக்குது. இது வந்து 500 கிலோமீட்டர் அளவுக்கு லாங்காவும், 100லேருந்து 150 கிலோமீட்டருக்கு வைடாவும் இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு இடம். இந்த டெசர்ட்லயே வச்சு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு பிளேஸாவும் பார்க்கப்படுது. அதே மாதிரி ரொம்ப அழகான ஒரு பிளேஸாவும் இருக்கு. மெடன் ஹில் ஐஸ் கேவ் அப்படிங்கக்கூடிய இந்த கேவ் பத்தி பார்க்கலாம். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அலஸ்கால இருக்கு. ஸோ அலஸ்காக்கு போனோம் அப்படின்னா, இந்த இடத்த வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ப்ளூ கலர்ல இருக்கும். கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் அளவுக்கு வந்துட்டு இந்த கேவ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்க்கப்படுது. இந்த இடத்துல வந்துட்டு ஏன் வந்துட்டு ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு லைட்ட வந்து அப்சர்வ் பண்ணும்போது, விசிபிள் லைட்ட வந்து அங்க இருக்கக்கூடிய இது வந்து அப்சர்வ் பண்றப்போ, அது வந்து என்னவா ஆகுது அப்படின்னா, அதுல வந்துட்டு ப்ளூ மட்டுமே வந்துட்டு இல்லாம இருக்கறனால, அந்த ப்ளூ எஃபெக்ட்டா வந்து நமக்கு அந்த கேவ் வந்து தெரியுது. அப்படின்னா, சலடி ஒயினி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொலிவியால இருக்கு. இந்த பொலிவியால வந்துட்டு இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா இருக்கக்கூடிய பாலைவனத்துல இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இல்லாம, இது ஃபுல்லாமே வந்துட்டு அ உப்பு இருக்கு இல்லையா? அந்த உப்பும் பட் ரொம்ப சாலிடா இருக்கும். ரொம்பவே வந்துட்டு கிளீன் அண்ட் கிளியரா இருக்கக்கூடிய உப்பா தான் இருக்கும். இது இங்க வந்துட்டு விசிட்டர்ஸ்க்கு அலவுட் இருக்கு. இங்க வந்துட்டு போகலாம். பட் இங்க போய் இந்த உப்ப வந்து டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாரும் நெனச்சிராதீங்க. ஏன்னா இது வந்து இந்த டேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துக்கு போய் நம்ம வந்து இயற்கையா வந்து ரசிக்கலாம். அங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். 10,582 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்துட்டு இந்த சால்ட் ஃபிளாட்ஸ் வந்து இருக்கு. வந்து 3660 மீட்டர் கடல் அளவுக்கு அபவ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 90,000 விசிட்டர்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா, எந்த மாதிரியான ஸ்மெல் இருக்கும் அப்படின்னா, ஆ ரோட்டன் எக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோட்டன் எக் அப்படின்னா, கெட்டுப்போன முட்டையோட வாசனை எப்படி இருக்குமோ, அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் வந்துட்டு அந்த இடத்துலருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மெல்லுக்கு அப்புறமும் யாராவது அந்த சால்ட்ட டெஸ்ட் பண்ணுவீங்க? நானா இருந்தா பண்ண மாட்டேன். நீங்க என்னங்கிறத டெஸ்ட் பண்ணுவீங்களா? மாட்டீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புட்ன்னா, பிரைஸ் கேனியன் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளேஸ். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, யுஎஸ்ஏல வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாவே வந்து பாறைகளா இருக்கும். அது மட்டும் ஏன் இது பாறையா இருக்கே, அப்புறம் என்ன இதுல வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்துட்டு இந்த பேர் இருக்கு இல்லையா? இந்த பேரு வந்து ஒரு ஒரு நபரால வந்து இந்த பேர் வந்து அந்த இடத்துக்கு வச்சிருக்காங்க. பயனீர் எபினேசர் பிரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர வந்துட்டு ஒரு செயிண்ட் வந்துட்டு அங்க அனுப்பிச்சிருக்காரு. ஆனா, இவரு வந்து ஒரு கார்பெண்டர். ஸோ, இவருக்கு ஏத்த அந்த பிளேஸா இருந்து அவரு கொஞ்ச நாள் அங்க இருந்ததுனால, இந்த இடத்துக்கு அவருடைய பேரையே வந்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்துட்டு விசிட்டர்ஸ்க்கு வந்துட்டு ராக்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அ இர்ரெகுலர் ஷேப்பா இருக்கும். ஒண்ணு ஒல்லியா இருக்கும், ஒண்ணு தடிமனா இருக்கும். அந்த மாரி இருக்கும். இது வந்து கிரிம்சன் கலர்ல வந்துட்டு இருக்கு. இதோட ராக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கிரிம்சன் கலர்ல இருக்கும். 1200 ஏடில பைட்யூ இண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன மக்கள் வந்துட்டு இந்த இடத்துல வந்து இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இவங்க இந்த இடத்த வந்து எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னா, ஒண்ணு வேட்டையாடுறதுக்கு, அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு ஃபங்ஷன்னா, அந்த இடத்துல வந்து கேதர் பண்ணதுக்கு மட்டும் தான், அவங்க இந்த பிளேஸ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர, சில்ஃப்ரா ஃபிஷியரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளேஸ். இந்த பிளேஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஸ்லேண்ட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிளேஸ்ல வந்து என்ன ஃபேமஸ் அப்படின்னா, இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டைவ் பண்ணலாம். இது வந்துட்டு ஒரு ரொம்ப அழகான ஒரு கிளியர் வாட்டர். அது மட்டும் இல்லாம 2 கான்டினென்ட்ட வந்து இணைக்கிற மாதிரியான ஒரு கிராக் மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அந்த கிராக் வந்துட்டு இயற்கையாவே வந்துட்டு உருவாயிருக்கு. இந்த கிராக் மூலியமா வந்து என்ன நடக்குது அப்டின்னா, அந்த புவி விசை மூலமா இந்த 2 கான்டினென்ட்டும் வந்துட்டு இயற்கையாவே வந்து பிரிஞ்சுகிட்டு வருது.
அந்த பிரிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு நடுப்பகுதியில தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வந்து வாட்டர்ஸ் இருக்கு. இந்த வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரெஷ் வாட்டர். இத வந்து ட்ரிங்க் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா, இந்த பிளேஸ 1789ஆம் ஆண்டு வந்துட்டு இந்த பிளேஸ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல இந்த உலகத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சஸ்ட்டா, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கக்கூடிய பிளேஸஸ் எல்லாம் பார்த்தோம். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ட்விங்கர் பெல் ஆனி.